அம்மா இன்னும் பால் கொடுக்க வரலையா? மணி 11 ஆயாச்சு, பிள்ளை பால் குடிக்காம அழுகு. இந்த பிள்ளைக்கு அம்மா எங்க? அம்மாவை யாராவது பாத்தீங்களா? பிள்ளை அழுகுமா, பசிக்கு பிள்ளைக்கு வந்து பாலை கொடுங்க. பிள்ளைய வந்து எடுக்க சொல்லுங்க அவங்க அம்மாட்ட. வாங்கம்மா வாங்க. ஐயோ பிள்ளை அழுகு, யாராவது பால் கொடுக்க மாட்டாளான்னு. சரி சரி போட்டுமா, போட்டும். போட்டும். பிள்ளைக்கு அம்மா ஒரு வழியா வந்துட்டாங்கம்மா. இந்தாங்கம்மா, உங்க பிள்ளைய எடுக்காம இருக்கீங்க. நல்ல தூக்கம், நல்ல அம்மாம்மா நீங்க, நல்ல அம்மா. உங்க பிள்ளை கதறி பாலை கொடுங்க போங்க. எப்படி எழுப்புன பார்த்தீங்களா? தூங்கிட்டு இருந்தவள. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ் சியர்ஸ். பாலை கொடுங்கம்மா, முறைக்காதீங்கம்மா. பிள்ளை ஒரே அழுக. பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு வந்து அந்த பேகிள்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ட் எக் வித் சில்லி ஆயில் மகாக்கு. மஹிக்கு 2 பேரும் ரெடி ஆயாச்சு இன்னைக்கு டேக்கு. மகா இன்னும் ரெடி ஆகல. மஹி கம்மல்லாம் ஒன்றும் போடலை. மஹி டோஸ்ட், ஸ்கிராம்பிள்ட் எக் அண்ட் மேயோ. கூடவே வந்து நான் நேற்று வாங்கினேன்ல இந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ, இதை வந்து நான் மைக்ரோவேவில் ஸ்டீம் பண்ண போகிறேன். பிகாஸ் இல்லாட்டி நான் வந்து இதை அவனில் ரோஸ்ட் பண்ணியிருக்கலாம். போன வாட்டி நான் அவனில் ரோஸ்ட் பண்ணேன். பட் மைக்ரோவேவில் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் மாதிரி ப்ரிக் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம்ல, அதை வந்து நான் ஒரு மைக்ரோவேவ் சேஃப் பவுலில் வச்சுட்டு ஒரு ஸ்ப்ளாஷ் தண்ணி, ஏன்னா வந்து ஸ்டீம் க்ரியேட் ஆகணும், அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி 5 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். இப்போ மைக்ரோவேவில் வச்சாச்சு. இங்கே வந்து ஸ்டவ்வுக்கு கீழேயாக்கும் அவன் இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் செட் பண்ணணும். நான் வந்து ஹை டெம்பரேச்சரே செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6 minutes ஸ்டார்ட். ஓகே, நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்டீம் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, ஈஸியாக போகுது. அப்போ ஸ்டீம். இனி இது கொஞ்சம் ஆறணுன்னு உடச்சி காணிக்கிறேன். ஸ்டீமி பர்பிள் யாம் பொட்டேட்டோ. அம்மா ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எப்படி இருக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வெளியே வந்தோம். அப்பா என்ன பண்ணுங்க தெரியுமா? அப்பாவை நான் காணிச்சே ஆகணும். அப்பா காதில் ஹெட்ஃபோன் இருக்கா, எலெக்ஷன் நியூஸை லைவாக கேட்டுகிட்டே வரா. ஸோ நீங்கள் யார் இந்த வாட்டி ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இப்போ போடும்போது ஆமாம், இந்த வீடியோ நான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்மளோட சிஎம் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. ஏன்னா இது நான் நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து அப்படியே வெளியே போவோம். வா டே, இங்கே போவோம். இங்கே நாங்கள் சும்மா இன்றைக்கி எங்களுக்கு ஃப்ரீ டேங்க, அதனால் சும்மா இதுக்கு வந்து ஓகே வந்து X11 அப்படிங்கிற ஒரு கடை. கடைக்கு எப்போ வந்தாலும் இந்த கடையை எப்போ பார்த்தாலும் மகா வந்து இந்த கடைக்கு வந்து பார்த்துருவா. மஹி வந்து அவளோட அந்த பேபி பால் மினி பிராண்ட்ஸ் வந்து இங்கே தான் வாங்கினோம். ஆனால் இது பேபி கிடையாது பாரு, வேறையோ. ஸோ இங்கே வந்து எந்த பொருள் எடுத்தாலுமே விலை கூட தாங்க. நம்ம வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்கு ஒரு டாய் வாங்குகிறோம் அப்படின்லாம் வாங்க முடியாது. பிகாஸ் இப்போ இதை பாருங்கள், இதுவே 700 வந்துடும்.
நம்ம வந்து இந்த 100 200 அதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. டாய் எத்தனோண்டு இருக்குது. இது 79 yuan, 800 900 ருப்பீஸ் வந்துடும். இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க போல். இந்த டாய் எல்லாம் ஒன்று ஒன்றா பிளைண்ட் பாக்ஸை வாங்கி கலெக்ட் பண்ணுவாங்களா இருக்கும். அது ஒரு க்ரேஸ் மாதிரி. இன்ஃபேக்ட் இந்த க்ரேஸ் வந்து நமக்கே இங்கே வந்துடும் போல் இருக்குது. அந்தளவுக்கு இருக்குது. நானே வாங்கிட்டேங்க. ஒரு 2-3 பிளைண்ட் பாக்ஸ் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா. அப்பா இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கா. வந்துட்டிங்களா? போமாப்பா அடுத்த ஸ்பாட்டுக்கு. என்ன நியூஸு? என்ன நிலமை என்னது? டிவிக்கே. சரி, ஒரு மாற்றம் வந்தால் நல்லது தானே. டிகேவி அப்படிங்கிற ஒரு ஷாப்புங்க. இதில் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. பாட்டில்ஸு, க்ராக்கரிஸ் இருக்குது. அஃபோர்டபுள்னு இந்த 150. நிறைய ஃபுட் ஐட்டம் ஸ்டேஷ்னரிஸும் இருக்குது. இது வந்து செல்ஃப் பில்லிங் தான். அப்பா பில் போட்டுட்ருக்கான். கடையில் இவ்வளோ வாங்கிட்டீங்களா? ஹாட் பாட் பிளேஸுங்க. முன்னாடி எவ்வளோ ஸ்பைசஸ் வச்சுருக்காங்க. ஒரு குண்டா நிறைய இருக்குது பார்த்தியா? ஆமாம். யாராக்கும் கத்துக்கா? இந்த பையனா கத்துக்கிறது மாதிரி கேட்டு. ஓகே கேட்டியாச்சு. ஆனால் ஷூவை பாருங்க, நல்லா இருக்கு. இந்த ஷூ எல்லாம் பாருங்க. இந்த கிராக்ஸ் மாடல்ல உள்ள ஷூ நல்லா இருக்குல்ல. தேங்க்யூ. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி உள்ளது. இங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக இருக்குங்க. இது இல்லை. கியோட க்யூட் ஷூ பாருங்க. ஹலோ கிட்டி ஷூ. ஜாலி தானே. முன்னாடி போ ஓடு ஓடு ஓடு. இது என்னதுன்னு தெரியுமாங்க? துரியன். எனக்கு இதை ரொம்ப நாளாகவே டேஸ்ட் பண்ணணும்னு இருந்துச்சு. ஆனால் பெரிய பெரிய பழமாக இருந்துச்சா, நமக்கு பிடிக்குமோ என்னமோன்னு. ஆனால் இது கட் பண்ணி வச்சுருந்தான் ஒரே ஒரு சொல்ல மட்டும். அதனால் வாங்கிட்டு வந்தேன். நான் சக்கப்பழம் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். நம்ம ஜாக் ஃப்ரூட் இருக்குல்ல அது மாதிரி. ஆனால் இது வெங்காய ஸ்மெல் வர மாதிரி இருக்குது. நல்லாவே இல்லைங்க. விலை 200 ரூபா. ஒரு சொல்ல கொடுத்து வாங்கினேன். நீங்கள் யாராவது துரியன் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். நான் துரியன் ஐஸ்கிரீம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அது கூட இந்த அளவுக்கு இல்லை. இது ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல்லு. நான் 2-3 கவரில் வச்சு தூர போட்டுட்டேன். அப்பாவுக்கு வேணுமா? வேண்டாமா? மகாக்கு வேணுமா? சாப்பிடு மகா. நீ சாப்பிட்ணும். ஐயா இல்லை, சாப்பிடு. நீ சாப்பிட்ணும் கண்டிப்பாக. டேஸ்ட் பாக்கியா? வேண்டாமா? எல்லாரும் ஸ்மெல்லில் ஆஃப். என்னோட துரியன் தான் கெட்டு போயிட்டோன்னு நினச்சேங்க. அதுக்கப்புறம் நான் கூகுளில் வாட் டஸ் துரியன் டேஸ்ட் லைக்னு அடித்தேன். துரியன் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ஸ்வீட் அண்ட் சேவரி டேஸ்ட், கஸ்டர்டு, ஆல்மண்டு, கார்லிக்கு, கேரமல் all at once. While creamy and sweet, it has a pungent undertones like roasted onion, cheese and even gasoline. பார்த்தீங்களா? சைவ்ஸு, கார்லிக்கு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் நிஜமாக துரியன் வந்து சக்கப்பழம் போல் இருக்கும்னு நினச்சேங்க. ஜாக் ஃப்ரூட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ஆனியன் கார்லிக் மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கல. ஸோ டின்னருக்கு வீட்லேயே ரெடி பண்ணிட்டேங்க. லெஃப்ட் ஓவர் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் போட்டு ஜாஸ்மின் ரைஸை குக் பண்ணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சிக்கன்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம். இது ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் இதில் வந்து சோயா சாஸ் எதுவுமே விடலை. நம்ம மசாலா பொடி, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுடர், இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ எங்களோட ஹோஸ்ட்டிட்ட நான் வந்து ரைஸ் குக்கர் கேட்டேன். ஸோ அவங்க வந்து ரைஸ் குக்கர் கொடுத்துட்டாங்க. அதனால நான் அதிலே வந்து ஜாஸ்மின் ரைஸை குக் பண்ணிட்டேன். கூடவே இந்த இது வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். இந்த யோகட் கண்டெய்னர்லேயே வெங்காயம்
உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரைத்தா ரெடி பண்ணிட்டேன்.